பூவாளி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பூவாளி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான மூலிகையோட பேர் வல்லாரை. இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சென்டல்லா ஆசியாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரையும் ஹைட்ரோகோட்டிலாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இதற்கு பிராமி, சண்டகி, பிண்டீரி, யோசனவல்லி, சரஸ்வதி மூலிகை, மண்டூகபரணின்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான மாற்று பெயர்கள் உண்டு. இது இந்தியா மற்றும் தென் அமெரிக்காவினை சார்ந்த இந்த தாவரம் தென் ஆஸ்திரேலியாவிலையும் நம்மளுடைய தென் ஆப்பிரிக்காவிலையும் அதிகமாக காணப்பட்டு வருது. இது ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் அதிகமாக வளரக்கூடிய தன்மை பெற்றது. ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இது ஆரோக்கியமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதில் பார்த்திங்கன்னா இயற்கையாக வளரக்கூடிய தாவரத்தை தான் நம்மளுடைய மருத்துவர்கள் அதிகமாக சேகரிச்சிட்ருக்காங்க. இந்த தாவரத்தில் பார்த்திங்கன்னா விதைகள் மூலமாக அதிகமாக இது நட்டு வளர்த்துட்டு வராங்க. இந்த தாவரத்தில் பார்த்திங்கனாக்கா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நமக்கு அடங்கி இருக்குது. இதனுடைய வளரியல்பு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வட்ட வடிவமான அரை வெட்ட வடிவத்துடன் வெட்டு பற்களுடன் கூடிய ஆழமான இதய வடிவ இலைகளை கொண்டது. இதில் 7 பிரதான நரம்பு அமைப்புகள் இதில் இருக்கும். தோல் போன்று தடிமனாக காணப்படக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய விதைகளும் கனிகளும் பார்த்தினாக்கா இதனுடைய இலைகளில் பக்கவாட்டில் தட்டையாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் கருவல்லாரின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இனம் இருக்குது. இது மலைகளில் தான் மலைப்பாங்கான பகுதிகளில் அதிகமாக காணப்படும். இதனுடைய இலைகள் தான் அதிகமான மருத்துவ பயன் உடையது. நமக்கு வல்லாரை அப்படின்னு சொன்னோடனே நமக்கு நினைவுக்கு வர்றது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஞாபக சக்தி தான். நினைவு ஆற்றலையும் மூளைக்கு பலத்தையும் கொடுக்கக்கூடிய கீரைகளில் இதற்கு இணை வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆரோக்கியம் தரக்கூடிய கீரைகள்லேயே நம்ம வல்லாரை கீரை மிகவும் சிறப்பானது ஒரு கீரையாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கீரையினால் நமக்கு எக்கச்சக்கமான வியாதிகள் நமக்கு குணமாகுது. ஆனால் நமக்கு வல்லாரை அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஞாபக சக்தி தான் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நினைவாற்றலுக்காகவே இதை அதிகமாக உபயோகிச்சுட்ருக்காங்க. அதாவது நம்மளுடைய வல்லாரை கீரையை அதிகமாக பயன்படுத்தணும். நம்ம சிறுநீரக பிரச்சனையை குணப்படுத்தணும். சிறுநீரை அதிகமாக பெருக்கி உடலை நல்லா உரமாக மாற்றிடும். உடலை நல்லா உடல் வலுவிழந்து ஒல்லியாக இருக்கலாம் அந்த உடலெல்லாம் நல்லா தேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. ரத்தத்தை அதிகமாக விருத்தி பண்ணும். நமக்கு ரத்தத்தை அதிகமாக குறையக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நிறைய வியாதிகள் நமக்கு பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கோம். அந்த ரத்தத்தை அதிகமாக உற்பத்தி ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரை கீரைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நரம்பு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளையும் இந்த வல்லாரைக்கீரை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. வெட்டை சூடு சொல்லுவாங்க. நமக்கு அந்த அத்தி உஷ்ணம் சொல்லக்கூடிய அந்த வெட்டை சூடை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வயிற்று புண்ணுலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த புண்கள்லாம் ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. நமக்கு சூட்டுனால் ஏற்படைய கண் எரிச்சல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கண் எரிச்சலையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டு. இது பார்த்தோன்னா உடல் நல்லா வலுவேற்றி நம்ம மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த கீரையை பார்த்திங்கனாக்கா நீர் சத்துன்னு சொல்லக்கூடிய தண்ணீர் சத்து பார்த்தா 845% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கனாக்கா மாவு சத்து ஒரு 60% மாவு சத்து இதில் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் கொழுப்பு சத்து 0.5% இதில் கொழுப்பு சத்து இருக்குது. தாது உப்புகள்னு சொல்கிறீங்களே அது ஒரு 27% இருக்குது. இந்த சத்துக்கள் மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, மணிச்சத்து, குளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த கீரையில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, பி, சின்னு சொல்லக்கூடிய 3 விதமான விட்டமினும் இந்த கீரையில் அடங்கியிருக்கு. இந்த கீரையை நம்ம வெறுமனே மென்றும் சாப்பிடலாம். அப்படி இல்லை இதை சாறு எடுத்து வெறும் சாராவோ இல்லை தேன் கலந்தோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லைனா கூட்டாவோ பொரியலாவோ துவையலாவோ நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். மோர் குழம்பு வச்சிங்கன்னா அந்த மோர் குழம்புலையும் சேர்த்து இந்த கீரையை சமைச்சிட்டு வரலாம். நம்ம கை மருத்துவம் ஆகக்கூடிய சித்தா, யுனானி நம்மளுடைய மருத்துவம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை பொடியாகவோ கஷாயமாகவோ அல்லது கேப்சிலாவோ இன்றளவும் பயன்படுத்திட்டு வராங்க. அவ்வளோ அற்புதமான ஆற்றல் இந்த கீரைக்கு வல்லாரை கீரைக்கு உண்டு.
அந்த கீரையை நம்ம எப்படி மருத்துவம் நம்ம வீட்டில் வளர்த்துட்டு நம்ம எப்படி மருத்துவம் பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா, வெறும் நம்மளுடைய தழை இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 10 தழை இந்த கீரையை வீட்டில் வளர்த்திங்கன்னா ஒரு 10 இலையை சுத்தமாக எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதில் ஒரு 5 மிளகு கூட சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி மோரில் கலந்து காலை மாலைன்னு சொல்லி 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளர்வுற்ற தேகமெல்லாம் நல்லா இறுகி பலம் பெறும், மூளை திசுக்கள் எல்லாம் நல்லா வலிமையாகக்கூடிய தன்மை பெற்றுரும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சின்னு சொல்லக்கூடிய வியாதியை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டுங்க. இதை நீங்கள் துவையலாக செஞ்சு தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த முகப்பொருவை நிறைய பேர் அவசப்படுவாங்க. அந்த முகப்பொருவை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டு. இந்த வல்லாரைக்கீரையோட நம்மளுடைய உத்தாமணின்னு சொல்லக்கூடிய வேலிப்பருத்தி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இலையும் நம்மளுடைய மிளகையும் 3த்தையும் சமனாக கூட்டி நல்லா அரைச்சி விழுதாக்கி நல்லா ஒரு நம்ம குண்டுமணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த குண்டுமணி அளவு நல்லா வெயிலில் காய வச்சு அதை எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கோங்க. தினமும் காலை மாலை 2 வேளை வீதம் ஒரு 4 நாட்களுக்கோ இல்லை 3 நாட்களுக்கோ நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டுங்க. இதை பார்த்தோன்னா அந்த கணுக்கள் வேரோடு இருங்கிறதுனால நீங்கள் வேராக பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தும் வீட்டில் வச்சோ தொட்டியில் வச்சோ வளர்த்திட்டிங்கன்னா அதனுடைய கொடி வேகமாக நல்லா படர்ந்து ஓடக்கூடிய தன்மை பெற்றது. அப்படி இல்லைன்னா விதைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த விதைகளை கலெக்ட் பண்ணி ஒரு பாலித்தீன் கவர்லையோ தொட்டிலையோ போட்டு நீங்கள் வளர்க்கலாம். வீட்டில் தோட்டம் வச்சுருங்க அப்படின்னாக்கா அந்த தோட்டத்தில் ஒரு சின்ன பிட்டான இடத்துல அழகாக அதை செடி நட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக நல்லா படர்ந்து வரும். இந்த கீரையை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த கீரையை வளர்க்கலாம். நினைவாற்றலுக்கு மட்டும் பயன்படக்கூடிய கீரை இல்லைங்க, உடலில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கீரையாக இருக்கிறதுனால இதை அவசியமாக வளர்க்கக்கூடிய கீரைகளில் இதுவும் முக்கியமான ஒன்று. இப்போ நினைவாற்றலை வளர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகையான வல்லாரையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.